அனைவருக்கும் வணக்கம். பல்சுவை பெட்டகம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் ஒரு மாபெரும் கலைஞனை பற்றி பேசப் போகிறோம். காலங்கள் கடந்தாலும் தலைமுறைகள் மாற்றினாலும் எக்காலத்திற்கும் பொருந்தும் வரிகளையே தந்து நம் அனைவரின் உணர்வுகளோடு கலந்திருப்பவர் கவியரசு வாலி. வாலி அவர்களின் இயற்பெயர் டி.எஸ். ரங்கராஜன். இவர் 1931 அக்டோபர் 29 திருச்சிராப்பள்ளியில் பிறந்தார். சிறு வயதில் இருந்தே எழுத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த அவருக்கு வாலி என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? அவர் சிறு வயதில் வாலிபால் விளையாடுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அதுவே பின்னணியில் கவிஞராக பரிணமித்த போது வாலி என்ற பெயராக நிலை பெற்றது. 1950களில் சென்னைக்கு வந்த அவர் பல போராட்டங்களுக்கு பிறகு திரை உலகில் நுழைந்தார். 1960களில் தொடங்கி கிட்டத்தட்ட 5 சகாப்தங்களாக தமிழ் திரையுலகின் பாடலாசிரியராகவும் வசனகர்த்தாகவும் நடிகராகவும் கொலாச்சினார். அவருடைய திறமைக்கு சான்றாக சில மைல்கற்கள்: ஒரு காதல் பாட்டு, ஒரு தத்துவ பாட்டு, ஒரு குத்துப்பாட்டு என எந்த ரகத்திற்கும் ஏற்ப வரிகளை வடிக்கக்கூடிய அசாத்திய திறன் கொண்டவர். ஒரு பாடலின் பல்லவியை கேட்டாலே அந்த படம் வெற்றி பெற்றுவிடும் என்று சொல்லும் அளவிற்கு பாடலின் தொடக்க வரிகள் மிக நேர்த்தியாக அமைப்பார். எம்.ஜி.ஆர். மற்றும் சிவாஜி கணேசன் ஆகிய இரு துருவங்களுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்து இருவரின் படங்களுக்கு காலத்தால் அழியாத பாடல்கள் எழுதி பெருமை இவரை சாரும். வாலி அவர்களின் கவிதைகளில் வாழ்வின் தத்துவங்கள் இழையோடும். சில எடுத்துக்காட்டுகள்: அவர் வெறும் பாடலாசிரியர் மட்டுமல்ல, பாண்டவர் பூமி, அவதார புருஷன் போன்ற பல காவிய தன்மையுள்ள நூல்களையே எழுதிய இலக்கியவாதியும் கூட. 2007 அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. தமிழ் இலக்கியத்திற்கும் திரைத்துறைக்கும் அளப்பரிய தொண்டாற்றிய கவிஞர் வாலி அவர்கள் 2013 ஜூலை 18 இயற்கை எய்தினார். இன்று அவருடைய நினைவு நாளில் அவரது வரிகள் இன்னும் நம்மிடையே ஒலித்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் அவருக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி. கவிஞன் இறப்பதில்லை, அவனது வரிகள் வாழும் வரை என்பார்கள். வாலி அவர்கள் தனது பாடல்களிலும் வழியாக இன்னும் நம் காதுகளில் தேனாக பாய்கின்றார். காதலை சொன்னாலும், தத்துவத்தை பேசினாலும், கண்ணீரை வரவழைத்தாலும் அதில் ஒரு வாலித்தனம் இருக்கும். எளிய சொற்களில் ஆழமான அர்த்தத்தை சொல்வது எப்படி என்பதை தமிழ் திரையுலகிற்கு அவர் கற்றுக் கொடுத்தார். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். நீ சின்ன தாயவள் தந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே, பொங்கலத்தில் மாலையிட ஒன்னிரண்டு தோள தொட என்ன தவறு செஞ்சேனோ என் மாமா. தண்ணீர் கேட்கும் நேர் கண்டேன், தாகம் தணிஞ்சதா. அத்தான் தேவை நான் தந்தேன், ஆசை மறந்துதா. பொங்கலத்தில் மாலையிட ஒன்னிரண்டு தோள தொட என்ன தவறு செஞ்சேனோ என் மாமா.
தண்ணீர் கேட்கும் நேர் கண்டேன் தாகம் தணிஞ்சதா அத்தான் தேவை நான் தந்தேன் ஆசை மறந்துதா தம்பியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் தவறு என்பது தவறி செய்வர் தப்பு என்பது தெரிந்து செய்வர் தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் சும்மா நாச்சு பார்க்கும் போது சூட்டனைய ஏத்துற சாராயத்தை கண்ணுல வச்சு ஆளு மேல ஊத்து அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை இந்த பல்சுவை பெட்டகத்திலிருந்து கவிஞரின் காலத்தால் அழியாத அந்த வரிகளை இன்னும் நாம் முணுமுணுக்குகிறோம். 1000 நிலவே வா, ஓர் 1000 நிலவே வா என்று அவர் எழுதியது போல வாலியின் கவிதைகளும் ஓர் 1000 காலம் நம் தமிழ் சமூகத்தில் நிலவாக திகழும். கவிஞரின் நினைவை போற்றுவோம். வாலி அவர்களின் பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் எது என்று கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். என்றும் பல்சுவை பெட்டகம் இணைந்தே இருங்கள். இப்பொழுது தற்சமயம் விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்கள் தோழி ஷர்மிளா. நன்றி, வணக்கம்.